அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Revelation 3rd chapter 11th verse. I am coming soon. Hold on to what you have, so that no one will take your crown. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஐயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். ஆம் கர்த்தாவே, உடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. ஜீசஸ், your coming is very soon. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆயத்தப்படுத்தி தருமா தாழ்த்தி கேட்கிறோம். நாங்க ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க. பிறரையும் ஆயத்தப்படுத்துகிற பாத்திரவான்களாக எங்களை உருவாக்கி தாங்க. எங்களோட குறைகளை மன்னிங்க இயேசுவே. எங்களுக்கான வைத்திருக்கிற கிரீடத்தை வேற யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்குள்ளதை நாங்க பற்றி கொண்டிருக்க கிருபை செய்யுங்க. ஜீசஸ், teach us to hold on to what you have given us, so that no one will take our crown. இந்த உலகம் பாவம் பெருகி கொண்டே போகுது. இயேசுவே, எங்களோட பரிசுத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையினால் ஜெபத்தினாலும் தரித்திருக்கிற பாத்திரவன்களாக ஆளுகை செய்யுங்க. இயேசுவோட சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்ற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்க ஐயா. எங்க வாழ்க்கையை உண்மை பிரதிபலிக்க வேண்டும். பிறர் எங்க வாழ்க்கையை பார்க்கிறப்போ இயேசு அவங்களை வழிநடத்துறார், இயேசு அவங்களோட இருக்கிறார் அப்படின்ற ஒரு சாட்சியின் வாழ்க்கை இருக்க கிருபை செய்வீராக. உலகத்துக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இருள்ல இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இயேசுவே, பிறரை வழிநடத்துகிற பாத்திரவான்களாக எங்களை ஆளுகை செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் ஒளியின் பிள்ளைகளாகவும் எங்களை நிக்க திராணி உள்ள பாத்திரங்களாக எங்களை வழிநடத்துங்க அப்பா. மே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. எங்களோட பணிகள்ல நாங்க உண்மையும் உத்தமமாக இருக்க கிருபை செய்யுங்க. பிறரை யாரையும் காயப்படுத்தாதபடி, பிறர் இருதயத்தை உடைக்கிற பாத்திரவன்களாக எங்களை வைக்காதீங்க அப்பா. இயேசுவின் வார்த்தைகளால் பிறர் இருதயத்தை பலப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. கிறிஸ்துவின் சிந்தை இது கேட்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்க நீங்க அவங்களை தகுதிப்படுத்தி தருமா கெஞ்சி கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களோட வார்த்தை எங்க வாழ்க்கையில வெளிரங்கமாக வேண்டும். எல்லா குறைகளும் மன்னிப்பீராக இயேசுவே. தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருந்து நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கிருபை செய்யுங்க. ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை வெளிரங்கமாக வேண்டும். கிறிஸ்துவை தரித்தவர்களாக நாங்க பேச்சிலும் நடக்கையிலும் சிந்தையிலும் வாழ்க்கை முறையிலும் இருக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. சத்துருவின் எல்லா அந்தகார கிரியைகளும் மேற்கொள்ளுகிற பாத்திரவன்களாக ஆளுகை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். வஞ்சிக்காதபடி தகப்பனே, நாங்க எல்லாவற்றையும் குறித்து தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக இந்த பூமியில் எங்களை நீங்க உயர்த்தி வைக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். எங்க பாவம் இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டது. சிலுவையில் இயேசு எல்லாம் முடித்து விட்டார். அந்த சுவிசேஷம் பிறருக்கு போக கிருபை செய்வீராக. இயேசுவே, இன்றைக்கு யாரார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.